சார் வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் தொண்டர்களுக்கு முதல் முறையாக ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். இன்னைக்கு மாநாட்டுக்கு பந்த காலம் நட்டிருக்காங்க. மாநாட்டப்போவும் மாநாட்டுக்கு முன்பாகவும் எப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார். இராணுவ கட்டுப்பாடு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். அந்த கடிதத்தை பற்றி உங்களுடைய பார்வை? கடிதம் கச்சிதமாக இருந்தது. அவரை நம்பி இருக்கிற தொண்டர்களின் உள்ளத்தை தொடுகிற வகையில் இருந்தது. உங்களை நினைக்காத நாளில்லை, நீங்கள் என்னை நினைக்காத நாளில்லை என்று ஒரு அவர்களோடு அவர் நெருங்குகிற அந்த பாவனையில் அந்த கடிதம் இருந்தது. இது தலைவர் கலைஞர் உடன்பிறப்புகளுக்கு எழுதுகிற கடிதத்தை அந்த மொழிநடை இல்லாவிட்டாலும் அந்த பாணியை அவர் கையில் எடுக்கிறாரா என்று நினைக்கிற அளவிற்கு அந்த கடிதம் இருந்தது. நிறைய விஷயங்களை கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காரு. என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு இளஞ்சிங்கப்படை, இந்த இளம் பெண்கள் சிங்கப்படை அப்படின்ற மாதிரி நிறைய வார்த்தைகளை குறிப்பிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும், நம்ம ஒரு முன்மாதிரியாக இருக்கணும், ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு நல்ல குடிமகனாகவும் நல்ல முன்மாதிரியாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுல ஒரு 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 கட்டுப்பாடு தொண்டர்களுக்கு அவர் சொல்ல வருகிறார். தொண்டர்கள் பின்பற்றுவார்களா, கட்டுப்படுகிறவர்களா, அதெல்லாம் மாநாடு முடிந்த பிறகுதான் அனுமானிக்க முடியும். நிறைய பேர் நம்மளை கேலி செய்கிறாங்க. இதெல்லாம் இளைஞர்களுக்கு கட்சினா என்னன்னு தெரியுமா, அரசியல்னா என்னன்னு தெரியுமா, அதுக்கெல்லாம் நம்ம மாநாட்டின் மூலமாக நம்ம பதிலடி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ரொம்ப தீவிரமாக இருக்கார். அவர் எல்லாத்தையும் நல்லா உன்னிப்பாக கவனிக்கிறார் போல. கவனிக்கணும். தொடங்கணும்னு முடிவெடுத்தாச்சு, பேர் வச்சாச்சு, கொடி அறிமுகம் செய்தாச்சு, மாநாட்டு தேதி அறிவிச்சாச்சு, கால்கோள் விழா நடத்தியாச்சு. அதனால் அடுத்த கட்டத்துக்கு தாவ வேண்டியது அவர் தான் தாவணும். தலைமை தாங்குறவர் தான் அதற்கு பொறுப்பேற்றுக்கிடணும். அந்த பொறுப்போடு அவர் இருக்கிறாருன்னு புரிந்து கொள்ள முடிகிறது. இல்லை, ஆனால் யதார்த்தத்தில் இந்த மாதிரி ஒரு இளைஞர்கள் கூட்டத்தை வச்சுட்டு ஒரு பழம்பெரும் அரசியல்வாதிகள், கருத்தியல் அரசியல்வாதிகள், ரொம்ப காலமாக போராடிட்டு இருக்கவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்களோட ஃபைட் பண்ண முடியும்? அவங்களோட இவரை ஒப்பிட முடியாது, ஒப்பிடக்கூடாது. இல்லை, அவங்க நிற்கிற அதே களத்தில் தானே இவர் நிற்கிறாரு. இல்லை, அவங்களோட ஒப்பிடக்கூடாது. ஏன்னா இவருக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது, அது வேற யாருக்கும் இல்லை. அது அவருக்கு இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட். ஒரு புகழ்பெற்ற நட்சத்திரம், ஒரு வாலிபர்களின் உள்ளம் கவர்ந்தவர். இனி அவர் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய போகிறார், இவரால் என்ன செய்ய முடியும்னு ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு இந்த மாநாட்டில் பதில் சொன்னாருன்னா 35 மார்க்கு போடலாமான்னு அப்போ தான் தெரியும். சமீபத்தில் அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள்லாம் போர்க்கொடி தூக்கியிருக்காங்க சீமானுக்கு எதிராக. நாங்கள் அந்த பிச்சைன்ற அந்த வார்த்தை அளவுக்கு போய் பேசுகிறாங்க, தரம் தாழ்ந்து. இப்போ கிருஷ்ணகிரி மட்டும் இல்லை, விழுப்புரமும் முடிஞ்சு போச்சு. கிருஷ்ணகிரி முடிஞ்சிச்சு, விழுப்புரம் முடிஞ்சிச்சு, நாளை தருமபுரி முடிஞ்சிடும், அதுக்கு அடுத்த நாள் சேலம் முடிஞ்சிடும். அவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டு போகிறீங்க. நாம் தமிழர் கட்சி சார். அதான் நாம் தமிழர் தான். நான் தமிழர்னு சொல்லி நாம் தமிழர் என்ன ஆகும்னா நான் தமிழர்னு சொல்லிட்டு இருக்க வேண்டிய நிலைமைக்கு வரும். ஏன் இப்படி கட்சி இப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? நம்மளோட ஜனநாயக பண்பே கிடையாது. ஒரு காட்டு மிராண்டி மாதிரி இல்லை, கட்சிக்காரண்டே நடந்துக்கிறாரு. ஒரு அந்த காளியம்மாள், நீ மகளிர் கூட்டத்தை எதுக்கு கூட்டின, மகளிருக்கு எதுக்கு ரூபா கொடுத்த அப்படின்லாம் ஒருமையில் கேட்குறான்னு. அதனால் மனித பண்பு இல்லாதவன். இன்னும் சொன்னப்போனால் ஒரு பிணம் தின்னி கழுகு, அந்த கழுகு கையில் சிக்கி மாட்டிக்கிட்டாங்க. இப்போ எல்லோரும் வெளியே வர்றாங்க, வந்துடுவாங்க எல்லாரும். இல்லை, இது ஒரு திட்டமிட்ட சதியாக பார்க்கலாமா? இன்னொரு கட்சி எமர்ஜ் ஆகுது, இளம் தலைவர்கள் உருவாகிறாங்க, அந்த டைமில் சீமான்ட்ட இருக்கிற வாக்க சதி செஞ்சு பிரிக்கிறாங்க அப்படின்ற. யார்? சில பேர், யாரை வேணாலும் இருக்கலாம். விஜய் இல்லை, நான் என்ன கேட்குறேன், ஒரு கொள்கை ரீதியான பார்வை இல்லை இருக்கு அவருக்கு. என்ன தமிழ் தேசியம் தெளிவாக இருக்கார். தமிழ் தேசியம் பேசுறதுங்கிறது எது? தமிழ் தேசியம் தமிழர்களை தமிழர் ஆள வேண்டும், தமிழர்கள் தான் ஆண்டுட்டு இருக்காங்க. தமிழ் தலைவர்களை பெருமைப்படுத்த வேண்டும். ஏன் பெரியாரை பெருமைப்படுத்துறீங்கன்றது? பெரியார் தமிழ் தலைவர் இல்லையா? அவர் அப்படி நினைக்கல. அதுங்க அங்கே தான் கோளாறு. அவனுக்கு சனி அங்கே தான் ஆரம்பமாகுது. பெரியாரை மறுதளிக்கிறவன் இறுதி உருவத்தில் கூட ஆள் இல்லாமல் சாவான். சார் எப்படி சொல்கிறீங்க? ஆமாம், அவர் மறுதளிக்கிற சார், ஏற்றுக்கிறோம், பெரியாருடைய கொள்கைகளை ஏற்றுக்கிறோம். இவர் தமிழர் இல்லாவிட்டால் எவர் தமிழர் அப்படின்னு 2 வால்யூம் நண்பர் பத்திரிகையாளர்
திருமாவளவன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். இந்த புறம்போக்கு நான் சொல்கிறேன், உனக்கு முடிஞ்சால் அந்த புத்தகத்தை வாங்கி படித்தா ஓரளவுக்கு உனக்கு தெளிவு வரலாம். வரலைன்னா உனக்கு கீழ்ப்பாகம்தான். இல்லை, சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சியை தனித்து தமிழ்நாட்டின் அந்த 3வது பெரிய கட்சி அப்படின்ற நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி அப்படின்ற நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சின்னு திருமாவளவன் கொண்டு வந்துட்டாரு. அவர் கூட்டணியில் நின்று கொண்டு வந்திருக்காரு சார். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிங்கிற இடத்துல திருமாவளவன் கட்சி வந்துடுச்சு. அவர் அடுத்த கட்ட நகர்வை எப்படி கொண்டு போறாருங்கிறது தமிழ்நாடு பார்த்துட்டு இருக்கு. நீ என்ன பண்ணியிருக்க? இவர் தனிச்சு கொண்டு வந்திருக்காருல, ஆட்சியை பிடிப்போன்றாரு. ஒரு நாள் இந்த மண் என் கையில சிக்கும்ன்றாரு. மண்ணு சிக்கும், உனக்கு பொண்ணு சிக்கும், அதெல்லாம் சிக்கும். மாநிலத்தை சொல்றாரு சார். மண்ணும் பொண்ணும் சிக்கத்தான் செய்யும். சீமானவர்கள்ட்ட என்ன கருத்தியல் போதாம இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவனுக்கு சமூகத்தை பற்றியும் தெரியல, பொருளாதாரத்தை பற்றியும் தெரியல, அரசியலை பற்றியும் தெரியல. அவன் ஒரு தமிழ் பாசிஸ்ட். ஒரு இனவாத அரசியலை செய்து அதில் குளிர்காய நிறைக்கிற ஒரு குள்ள நரி சீமா. இப்போ இந்த நிர்வாகிகள்லாம் போயிருக்காங்க, இதனால நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பின்னடைவா? பெரிய பின்னடைவு. ஒரு மாவட்டத்தில் போனதுனால என்ன சார்? அதில் ஒரு 10 பேர் போறாங்க. ஆமாம், அதனால இவன் கட்சியில் எத்தனை பேர் உறுப்பினர் இருக்காங்கன்னு அவனுக்கு தெரியுமா? 8% ஓட்டு. எத்தனை லட்சம்னு உங்களுக்கு தெரியுமா? உறுப்பினர் இருக்காங்கன்னு தெரியுமா? ஓட்டு 8%னா இளைஞர்களுக்குன்னா ஃபுல்லா அவர் பின்னாடி இருக்காங்களா சார்? அதான் கேட்குறேன். அந்த இளைஞர்கள் நாளைக்கு இருப்பானா? நாளைக்கு அவனை தகவமைத்துக் கொள்வதற்கு வேண்டிய ஏதாவது திட்டம் இருக்கா? அந்த இளைஞர்களுக்கு ஏதாவது வேலை கொடுக்கறானா? ஒன்றும் கிடையாது. திட்டமிட்டு தமிழக வெற்றி கழகம் எதுவும் சீமான் கட்சியை உடைச்சு அங்கிருந்து வாக்குகள் எடுக்கணும்னு நினைக்குதோ? தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் போவாங்க அவங்க. சீமான் கட்சியிலிருந்து பிரிஞ்சு போவாங்க. எல்லாரும் போயிடுவாங்க. எல்லாரும் போவாங்க. ஆமாம், அவன் பொண்டாட்டியும் விஜயலட்சுமியும் இருப்பான். எல்லாரும் போயிடுவாங்க. அவங்களுக்கு வேற பிராய்ச்சித்தம் இல்லை. தம்பி விஜய்கிட்ட போகிறத தவிர அவங்களுக்கு வேற வழி தெரியாது. சீமான் அவர்கள் ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருந்தாரு, தம்பி விஜய் வரணும், அரசியலுக்கு வரணும், சேர்ந்து பயணிக்க ஆசை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. விஜய் அதை கட் பண்ணிட்ட மாதிரி தெரியுது. ஏன் சீமான விஜய் ஏற்றுக்கொள்ளல? விஜய் யாரும் ஏற்றுக்கிட மாட்டாங்களே. அவன் போகிற பக்கத்தை வீட்டிலேயே திண்ணையில் தான் விடுக்கணும். யாரும் ஏற்றுக்கிட மாட்டாங்க. அவன் மனிதன் கிடையாதுங்க. அவன் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறவன். உள்ளத்துக்கும் உதட்டுக்கும் இங்கு நிரப்ப முடியாத இடைவெளி வைத்திருக்கிறவன். இந்த நாட்டில் ஓங்கி கத்துனா அரசியல் செய்ய முடியும்னு ஓங்கி கத்தி பார்க்குறான். சீமானை விட ஓங்கி கத்த எனக்கு தெரியும். இப்போ நான் ஏமாத்திடலாமா? அதெல்லாம் செய்ய அறமற்ற அரசியலை செய்கிற ஒரு வக்கிரமான பேர்வழி அவன் தான் சீமான். விஜய்க்கு சீமான் பலமா நிற்க மாட்டாரா? ஒருவேளை சேர்ந்தா ஒரு பலமா இருக்காதா? நல்ல விஷயம் தானே. யாருக்கு? விஜய்க்கு. ஆமா, விஜய் புற தூங்க முடியாது சார். தனியா உள்ள அவஸ்தைப்படுறதை விட்டுட்டு சீமான் போன்ற ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி கூட இருக்கிறது அவரை சேர்த்துக்க மாட்டாரு. விஜய்க்கு தெரியும்ல இவன் எங்கெல்லாம் கொள்ளையடிச்சிருக்கான், யாரையெல்லாம் ஏமாத்திருக்கான். விஜய்க்கு தெரியும். எல்லாம் விஜய்க்கு தெரியும். சீமான் என்ன சார் கொள்ளையடிச்சாரு? நீ ஆட்சியில இருந்தாரா? கனடாவில் போய் கேளுங்க. அவர் வெளிநாடே போக முடியாது சார். ஆஸ்திரேலியாவில் போய் கேளுங்க. அவர் வெளிநாடே போக முடியாது சார். அதான் அங்க போய் கேளுங்கன்னு. என்ன செஞ்சாரு சொல்லுங்களேன். தம்பி பிரபாகரன் பேரை சொல்லி மோசடி பண்ணான், ஏமாத்தினான். எந்த காலத்து அரசியல் சார் இருக்கீங்க? அவர் தமிழ்நாட்டில் எப்படியோ முன்னேறிட்டாரு. பணம் சேர்த்துட்டாங்கிறீங்களா? ஓட்டுல முன்னேறிட்டாரு சார். ஓட்டுல எல்லாம் முன்னேற முடியாது. அடுத்த தடவை பாருங்க ஓட்டு என்ன ஒண்ணு பாருங்க. சரி, இத்தனை காலமா சீமான் பக்கத்துல ஒரு கூட்டம் இருந்ததுல, எதை நம்பி இருந்தாங்க சீமான் பக்கத்துல? ஒரு வெறித்தனமான பேச்ச இளைஞர்களை ஈர்க்கும், அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப விஜய் தனியா இங்க ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா அரசியல்ல? அது விஜய் என்ன சொல்ல போறாருன்னு வச்சு தானே இடப்பட முடியும். இளைஞர்கள் ஓட்டு விஜய்க்கு போகுமா? போக வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு சர்வே கூட வந்திருக்கு 2026ல், இளம் தலைவர்களை சுத்தி தான் தமிழ்நாடு அரசியல் இருக்க போகுது. உதயநிதி, சீமான், அண்ணாமலை, விஜய் இப்படின்னு இருக்க போகுது. அப்படி இருக்க வாய்ப்பு? அந்த பட்டியலில் அண்ணாமலை, சீமான் எல்லாம் கிடையாது சார். இளம் தலைவர்கள் சார்.
இளம் தலைவர்கள் தம்பி உதயநிதியும் தம்பி விஜயும் தான். ஏன் சீமான் இளம் தலைவர் இல்லையா? அவன் இளம் தலைவன். அவன் எத்தனை வயசாச்சு? 56 அவ்வளோதான். 50 தெரியுமா உங்களுக்கு சார்? 50 to 60, 60க்கு மேலலாம் இல்லை. 55 56 சொன்னாங்க. உங்கள்கிட்ட சொன்னாங்களா சார்? கூகுளில் இருந்தது சார். அவன் கூகுளே ஏமாற்றுவான், ஈகிளை ஏமாற்றுவான், பின்ன கூகுளை ஏமாத்த எவ்வளோ நேரம்? தமிழக வெற்றி கழகம் மாநாடு போட போது 2 மாசம் ஆச்சு, இன்னும் கொள்கையை சொல்லலை, கொடியை அறிமுகப்படுத்தி அதனுடைய விளக்கத்தை சொல்லலை. இதுக்கே இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா நீங்க படத்தை மாநாடு போடுறாரு சொல்லத்தான். எத்தனை மாசம் சார்? விஜய் ரஜினிக்கும் இவருக்கு என்ன வித்தியாசம்? அந்த கேள்வியே தப்பு. ரஜினிக்கும் இவருக்கு என்ன வித்தியாசம்? கமலுக்கு இவருக்கு என்ன வித்தியாசம்னு கேளுங்க. ரஜினி தான் இது கொள்கையே தெரியல அப்படின்னாரு, என்ன முடிவே பண்ணலன்னாரு. ரஜினி தான் ஒன்றும் வரலையே, ஆரம்பிக்கிறதுக்கு வந்தாருல்ல. ஆரம்பிக்க வந்தாரு, அப்புறம் ஆரம்பிக்க முடியல. இல்ல விஜய் அரசியலில் ஒரு கத்துக்குட்டி, ஒரு சிறு பிள்ளை, அனுபவம் இல்லை, அதனால ஒன்றும் பண்ண முடியாது. அரசியல் அவருக்கு அனுபவம் இல்லை தான், கத்துக்குட்டி தான், அதெல்லாம் உண்மைதான். அதுதான் இன்னைக்கு கடிதத்தில் எழுதியிருக்காரு. இல்லை என்ன பண்ண முடியும்? இப்படியெல்லாம் சொல்லுவாங்க, அதையெல்லாம் தாண்டி நம்ம நடவிட போறோம்னு சொல்றாரு. எம்ஜிஆருக்கு பிறகு அரசியலுக்கு வந்த எந்த நடிகரும் முன்னேற முடியல. எம்ஜிஆருக்கு பிறகு அரசியலுக்கு வந்த சிங்கத்தமிழன் சிவாஜி கணேசன் சொந்த தொகுதியில் தோத்தார். எம்ஜிஆருக்கு பிறகு அரசியலுக்கு வந்த தன்னுடைய எம்ஜிஆரின் அரசியல் வாரிசுன்னு சொல்லி தன்னை அறிமுகம் செய்து கொண்ட பாக்கியராஜ் கட்சி தொடங்கினார், கட்சி பாடையில் கொண்டு வச்சுட்டார். எம்ஜிஆருக்கு பிறகு அரசியலுக்கு வந்த டி ராஜேந்தர், இந்த கட்சி இருக்கா இல்லையான்னு அவருக்கே தெரியாது. கேட்டிங்களா? லட்சிய திமுக. ஆமாம், அது இருக்கா இல்லையான்னு அவருக்கே தெரியாது. அதுக்கு பிறகு அரசியலுக்கு வந்தது சினிமாவிலேருந்து அப்படி சாதிக்கிறது மாதிரி யாரும் வரல. அதனால் சிவாஜி கணேசன் ஒரு மிகச்சிறந்த நடிகர், அவரே மக்களை கவர முடியலை. அதற்கு என்ன காரணம்னு யோசிச்சா, எம்ஜிஆர் அப்போ இருந்தார். எம்ஜிஆருக்கு காலம் அது, அவருக்கு யாரும் ஈடு கொடுக்க முடியாது. ஒரு 13 ஆண்டு காலம் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி தான் கலைஞர் 1989 ஆட்சிக்கு வந்தார். அப்படி ஒரு போராட்டமெல்லாம் நடத்துவதற்கான சூழல் சிவாஜி கணேசனுக்கு இல்லைங்கிறத விட அது விரும்ப மாட்டார் அவர். அவங்கெல்லாம் நகம் நனையாமல் நத்தை எடுக்கலான்னு நினச்சாங்க, சினிமா வெளிச்சத்திலே கரை சேர்ந்துடலாம்னு நினச்சாங்க. அது முடியாது. மக்களை அரசியல் படுத்தணும், மக்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், மக்களோட இருக்கணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும். அதை இவர் செய்தாருன்னா அவர் ஜெயிக்கிறத பற்றி அவங்க அவ்வளோ அனுபவம் பெற்றவங்களே ஒன்றும் பண்ண முடியல. ஆமாம், திடீர்னு வந்து 2 வெள்ளத்துக்கு நலத்திட்ட உதவிகள் செஞ்சுட்டு தாங்க பிடிக்க முடியுமா? இல்லை, இரவு நேர பள்ளின்னு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு, ஊருக்கு ஒரு நூலகம்னு ஒரு திட்டம் வச்சிருக்காரு. அதான் மாநாட்டில் அவர் என்ன அறிவிக்கிறத வச்சு தான் முடிவு பண்ண முடியும். இல்லை, விஜய் அரசியலுக்கு வரணும்னு என்ன தேவை இருக்கு? அது அவர்கிட்ட கேட்கணும். இல்லை, அவர் தான் சொல்லியிருக்காரு, மக்களுக்கு எல்லாத்தையும் செய்யணும், அவங்களுடைய குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இது வரைக்கும் இருந்தவங்க செய்யலையா? இப்போலாம் செய்துட்டு தான் இருக்காங்க. என்ன அவசியம் இருக்கு? அப்பயாவது ஜெயலலிதா அம்மா இறந்த பிறகு ஒரு வெற்றிடம் இருந்தது, இப்போ என்ன வெற்றிடம் இருக்கு? யாருடைய இடத்த நிரப்ப வர? தேமுதிக முடிஞ்சு போச்சு. பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கா நாளைக்கான்னு இழுத்துட்டு கிடக்கு. சீமான் கட்சி அடிபட்ட பண்ணி மாதிரி படுத்து கிடக்கு. இல்லை, இதுக்கு சீமானுக்கு தான் பெரிய பாதிப்பு. அதனால சீமானுக்கு பெரிய பாதிப்பு வரும். ஆனால் மறுபடியும் நான் தனியாக தான் நிற்பான்னு சொல்லிட்டு இருக்காரு சார். தனியாக தான், அப்போ தான் நான் வசூல் பண்ண முடியும். எப்படி வசூல் பண்ணுவார் தனியாக நின்னா? தனியாக நிற்க எனக்கு உதவி பண்ணுங்க சார். ஆமாட்டா, கூட்டணியில் நின்னா எதுவும் பேரம் பார்க்குறாரு. தனியாக நிற்கிறேன் உதவி பண்ணுங்கன்னு கேட்பான். மக்கள்கிட்டயா? மக்கள்கிட்டையும் கேட்பான், தொழிலதிபர்கள்ட்ட கேட்பான், முதலாளிகள்கிட்ட கேட்பான், வியாபாரிகள்கிட்ட கேட்பான். அந்த நிர்வாகிகள்லாம் சொல்கிறாங்க, இந்த பிச்சை எடுத்து கொடுத்த பணத்தில் அவர் வந்து நல்லா காரு பங்களாலாம் வச்சுக்கிட்டு 2 லட்சம் வாடகை வீட்டில் அவர் இருக்காரு அப்படின்றாங்க. இப்படி தான் தம்பிகளை விட்டுருக்காரா? தம்பிகள் பூரா பிச்சைக்காரன் ஆகிட்டான். என் மக்கள்னு பேசுகிறாரு சார். என் மக்களா? ஆமாம், என் ஜனம், என் இனம். அதான் இந்த வரி விட்டுற பேச்சு தம்பி இது. அதுக்கும் இதுக்கும் ஒன்றும் சம்மந்தம் கிடையாது. அப்படி பேசிட்டு போயிடுவான்.
அப்போ சீமான் கட்சி விஜய் வருகையால் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். பாதிப்பு ஏற்படுத்தும்.